அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூரில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய செந்திலாண்டவனாகி நமது சண்முகநாதனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கின்றோம். சில சுவாரஸ்யமான தகவல்களை அடியே அன்னைக்கு பகிர்ந்துக்கிட இருக்கின்றேன். முதல்ல இப்போ நம்ம பார்க்குற அந்த செந்திலானுடைய அந்த அழகான திருமையை எங்கேருந்து வந்தது அப்படின்னு தெரியுமா? குறுக்குத்துறை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஊர், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க அந்த ஊர். அங்கே இருந்து தான் முருகப்பெருமானுடைய ஆணைக்கு உட்பட்டு அனைவரும் திருச்செந்தூர்லேருந்து போய் ஒரு ஆண்பாறையை குடஞ்சி சுவாமியோட திருமேனியை செஞ்சு அங்கிருந்து சுவாமியோட திருமேனியை அழைச்சி கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. முதல் விஷயம். அடுத்ததாக ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முருகப்பெருமானுடைய தோற்றம். நீங்கள் இங்கே மட்டும்தான் சுவாமியை வித்தியாசமாக ஒரு அழகான ஒரு ரூபத்தில் முருகப்பெருமானை பார்க்க முடியும். முருகன்னாலே அழகு தான், எல்லா ஊர்லேயும் சுவாமி அழகாக தான் இருப்பார். இருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் ரொம்ப 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 அழகாக இருப்பார். என்ன அப்படின்னா, அவர் தந்தையாரை போலவே ஜடாமுடி, அடுத்ததாக அது ஜடா மகுடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜடா முடி இல்லை, ஜடா மகுடம். அடுத்ததாக சதுர்புஜம். இந்த சதுர்புஜத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கையில் தாமரைப்பூ வச்சுருப்பார், இன்னொரு கையை பார்த்தோன்னா இடுப்பில் வச்சுருப்பார். பின்னிரு கரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடத்தில் சக்தி கஸ்தம் வச்சுருப்பார், மற்றொரு கடத்தில் ஜபமாலை வச்சுருப்பார். இந்த சக்தி கஸ்தம் யார் அப்படின்னா சாட்சாத் ஆதிபராசக்தி தான். ஆதிபராசக்தி அம்பிகையே முருகப்பெருமான் கைகளில் ஆயுதமாக விளங்குகின்றார். அடுத்ததாக அதாவது இன்னொரு கரம் இருக்கு இல்லையா, அது ஜபமாலை. அந்த ஜபமாலை 51 மணிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல் இங்கே முருகப்பெருமானுக்கு எந்தவித ஆயுதமே கிடையாது. சக்தி கஸ்தம் ஆயுதம் என்று சொல்லப்பட்டாலும் அதை அம்பாளாகத்தான் பார்க்கப்படுது. ஆக அதை நம்ம ஆயுதமாக சேர்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இங்கே முருகப்பெருமானுக்கு ஆயுதமே கிடையாதா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு ஆயுதம் உண்டு. என்ன தெரியுமா? குடிசாயுதம். அது என்னங்க குடிசாயுதம்? குடிசாயுதம்னா என்னென்னா, தர்ப்பை புல்லால் செய்யப்பட்ட ஆயுதம் தான் குடிசாயுதம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் அந்த தர்ப்பை புல் கூட தேவையில்லை. அப்படிப்பட்டவருக்கு ஆயுதம் எதற்கு? அதனால தான் இங்கே தர்ப்பை புல்லாலான ஒரு ஆயுதத்தையே சுவாமி குடிசாயுதமாக கையில் வச்சுட்டுருக்கார். அடுத்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே முருகப்பெருமானும் சரி அம்பிகையும் சரி அதாவது ஜபம் செய்து ஒரு பூஜா மூர்த்தியாகத்தான் காட்சி கொடுக்கிறார்கள். முருகப்பெருமான் யுத்தத்துக்கு கிளம்புறார். யுத்தத்துக்கு கிளம்பும் போதே இங்கே அம்பிகையும் தவம் செய்ய புறப்படுறார். ஏன்? இங்கே சுவாமி சூரசம்ஹாரம் நல்லபடியாக பண்ணி முடிக்கணும். பண்ணி முடித்து வெற்றிவாக சூடி வந்தால் தான் தன்னை அவர் திருமணம் பண்ணிக்க முடியும். அப்படி நினச்ச தேவயானை தாயார் இங்கே முருகப்பெருமானை நினைத்து சிவபெருமானை நினைத்து தானும் தவம் ஏற்றச் சென்றாள். இப்போ தேவயானை வழிபாடு செய்த லிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், முருகப்பெருமானுக்கு பின்னாடி, அதாவது நம்ம செந்திலாண்டவர் இருக்கார் பார்த்தீங்களா, செந்திலாண்டவருக்கு இடதுபுறமாக இருக்குது. அந்த இறைவனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயந்திநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாட்சா தேவயானை தாயாரை வழிபட்ட லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே முருகப்பெருமான் வழிபட்ட பஞ்சலிங்கங்களும் இருக்குது. அவருடைய மனைவியாக விளங்கக்கூடிய தேவயானை தாயார் வழிபட்ட அந்த ஜெயந்திநாதர் என்று சொல்லக்கூடிய லிங்கமும் சுவாமி பக்கத்திலே இருக்குது. இது மிக மிக முக்கியமானது. அதுபோல் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் திருச்செந்தூரில் மட்டும்தான் முருகப்பெருமானுக்கு பள்ளியறை பூஜையின் போது பால்கோவா நிவேதனம் செய்யப்படுகிறது. ரொம்ப சூப்பரில் சுவாமிக்கு பால்கோவா நிவேதனம் செய்யப்படுகிறது. காலையிலேருந்து சுவாமி தோசை, அப்புறம் தேனுக்குள்ள அதிரசம், முறுக்குன்னு அவ்வளோ அப்படி எப்படி சாப்பிடுவார். இரவு நேரத்தில் பள்ளியறைக்கு போயிட்டாரா, பால்கோவா தான் சுவாமிக்கு நைவேத்தியம். அடுத்ததாக இந்த கோவிலில் வருஷத்தில் 364 நாளும் வள்ளி கூட தான் சுவாமிக்கு பள்ளியறை. வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் தேவயான கூட பள்ளியறை. அந்த தேவயான வீட்டுக்கு போகும்போது கூட சுவாமி எப்படி போவாராம், வள்ளிக்கு காதில் கேட்டக்கூடாது அப்படின்ட்டுன்னு எந்தவித வாத்தியங்களும் இல்லாமல் மேளங்கள் எதுவுமே இல்லாமல் சுவாமி அமைதியாக போவாராம். அந்த அளவுக்கு ஆத்துக்காரி மேலே ஒரு பயம் போல் சுவாமிக்கு. அன்புக்கு கட்டுப்பட்டவர் தானே, அதனால். அது மட்டும் கிடையாது, இங்கே வள்ளியாம்பிகைக்கு பள்ளியறை பூஜை நடக்கும்போது சுவாமி பஞ்சுமத்தில் பள்ளியறை கொள்கிறாரு. தேவசேனா கூட பள்ளியறை கொள்ளும் போது சுவாமி கட்டாந்தரில் பள்ளியறை கொள்கிறார். இது எதற்காக அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி பூமியை பொறுத்தவரை அவரை பொறுத்தவரை ஒன்று தான். இப்போ தேவசேனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவள் தேவலோகத்தில் பிறந்தா, தேவலோக மங்கை ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவள். வள்ளி பூலோக மங்கை ரொம்ப கஷ்டப்பட்டவள். அதனால் அவளோட பள்ளியறை கொள்ளும் போது சுவாமி பஞ்சமத்தையும், தேவசேனா கூட பள்ளியறை பண்ணும்போது கட்டாந்தரிலையும் பள்ளியறை கொள்கிறாரு. இதே போல் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் வாய்ந்தவர். எல்லாருக்கும் ஒரு கடைக்குட்டி முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிடிக்காதவங்கன்னு யாருமே கிடையாது. அதனால தான் கோடான கோடி கூட்டம் சுவாமிக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அன்றாட சுவாமி பார்க்க வந்துக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு போகாதீங்க. போனால் சுவாமியை பார்க்க முடியாது. நீங்கள் என்றைக்கு போனாலும் சுவாமி நம்மளை பார்ப்பாருங்க.
பௌர்ணமி அன்னைக்கு தான் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு எதுலையுமே சொல்லப்படலை. அதனால் வந்துட்டு நீங்கள் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்னைக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது அங்கே உள்ள இறைவனை வந்து கண்ணார பார்க்கணும். அப்படியே மனமுருகி உள்ளமுருகி ஊன் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு முருகா எம்பெருமானே சுவாமிநாதா அப்படின்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு திருப்புகள் பாடி சஷ்டிகவசம் பாடி அப்படி வழிபட்டு வரணும். அதில் கிடைக்கிற ஒரு பேரின்பம் நம்ம ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் கூட்டத்தில் நின்று ஒரு பாத்ரூம் கூட போக முடியாமல், ஒரு பசி எடுக்குன்னா ஒரு சாப்பாடு கூட வாங்கி சாப்பிட முடியாமல், இது எதுக்கு? முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாரு. நம்ம அங்கே போய் தான் அவரை வழிபாடு பண்ணணும் அவசியமே இல்லை. நம்ம தான் போகிறோம், நம்ம ஒரு ஆசைக்காக அவரை பார்க்கணும் ஒரு விருப்பத்தின் பேரில் போகிறோம், தப்பு இல்லை. அதை வந்து நம்ம ஒரு ஃப்ரீயான நாட்களில் போகலாமே. அப்போ சுவாமியும் ஃப்ரீயாக இருப்பார்ல்ல, சுவாமியும் இப்போ ஃப்ரீயாக இருப்பார், நம்மளும் ஃப்ரீயாக இருக்கோம். அப்போ நம்ம போய் சுவாமியை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் நல்லா பார்க்கலாம், அவர் நம்ம நல்லா பார்ப்பார். கூட்டமாக போயிட்டோம் அப்படின்னா 10ஓட 11 தான் நம்மளும் இருப்போம். அதனால் எல்லாருமே வந்து பௌர்ணமி அன்னைக்கே போய் சுவாமியை பார்க்காம எல்லா நாட்களையும் முருகப்பெருமானை போய் பாருங்கள். எல்லா நாட்களும் நமக்கான நாட்கள் தான். நாளென் செய்யும் வினைதான் செய்யும் நாடி வந்த கோழன் செய்யும் கொடுங்கூட்டன் செய்யும் குமரேச இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சன் முகமந்தோளும் கடப்ப மாலை எனக்கு முன்னேவன் தூண்டிட்டேன்னு பாடலையா? எல்லா நாளுமே நமக்கான நாள் தான், எல்லா காலம் நமக்கான காலம்தான். சுவாமியே நம்ம சுவாமி நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமாக திருச்செந்தூரில் இருக்கார். திருச்செந்தூரில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா கோவில்லையுமே இருக்கார். எல்லா நேரத்திலும் எல்லா நாட்கள்லையும் எப்படினாலும் நீங்கள் சுவாமியை பார்க்கலாம். சுவாமி அள்ளி கொடுப்பார். அவர் வள்ளல், அதனால தான் அவருடைய மனைவி வந்து வள்ளி. நன்றி, வணக்கம். சர்வம் சரணமயம்.